viewers, welcome back to Easy Preparation. இன்னைக்கு வந்து மெட்டீரியலுக்கான இன்ஃபர்மேஷன் தான் ப்ராப்பரா ஷேர் பண்ண போறேன். ஆல்ரெடி இதுக்கான டீடைல் வந்து ப்ரீவியஸ் வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஆனா நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா மெட்டீரியலுக்கான பேமெண்ட் மட்டும் உங்களுக்கு இன்டிமேட் லேட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதை பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. மேம் மெட்டீரியலுக்கு என்ன மேம் அமௌண்ட்டு நீங்கள் அதை கொஞ்சம் சொல்லுங்கள், ஏன்னா எர்லியாக ப்ரிப்பேர் பண்ணால் எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு கேட்குறீங்க. அது நல்ல விஷயம் தான். பட் என்னோட சுச்சுவேஷனை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ராசஸில் இருக்குது. நம்ம எதிர்பார்த்ததை விட பேப்பர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஜாஸ்தி ஆகுறதுனால மெட்டீரியலுக்கு அதுவும் பர்டிகுலராக ஹார்ட் காப்பிக்கு என்னால் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? இப்போ டெஸ்ட் பேட்ச் வீடியோஸ் போட்டோம், அது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுது. அதுக்கான ஷெட்யூல் உங்களுக்கு நான் கீழே வச்சிருந்தேன், உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சுது. ஸோ அதில் யாருக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ஓகேங்களா? பட் இந்த பர்டிகுலராக மெட்டீரியலில் என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மெட்டீரியல் வாங்குறது. மேம் நான் ஆல்ரெடி இன்ஜினியரிங்க்கு நேம் கொடுத்துருந்தேன், இப்போ நான் டிப்ளமோவுக்கு வாங்கிக்கலாமா? படிக்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க, ஆக்சுவலாக நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்க, என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா 5 யூனிட்ஸ் 500 அப்படிங்கும் போது இது நமக்கு 10 யூனிட்ஸ்க்கு மேம் கம்மியாக தானே கொடுக்குறாங்க, ஸோ இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒன்லி டிப்ளமோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டிப்ளமோ மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்ஜினியரிங்க்கு ஆல்ரெடி நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நீ இப்போ இன்ஜினியரிங் டிப்ளமோ ரெண்டுமே படிக்கிற அப்படின்னா நீங்கள் அந்த இன்ஜினியரிங்குரிய மெட்டீரியலே இட்ஸ் எனஃப் டு கம்ப்ளீட் போத் இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ எக்ஸாம்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ அதனால் நீங்கள் என்ன மைண்ட் செட்டுக்கு வரீங்க அப்படின்னா, மேம் அப்போ நான் டிப்ளமோ மெட்டீரியல் வாங்கிக்கலாமான்னு. நீங்கள் மெட்டீரியலை விட்டுருங்கம்மா. ஓகேங்களா? இன்ஜினியரிங்கில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், டிப்ளமோவில் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு டாபிக் உரிய கண்டென்ட் என்னவோ அது இருக்கும். ஓகேங்களா? பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா டிப்ளமோவுக்கு வாங்கிக்கலாம், அந்த மாதிரி திங்க் பண்ணாதீங்க. நீ முதல்ல எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிற மாதிரி முதல்ல ஐடியா பண்ணிக்கும். மேம் நான் இன்ஜினியரிங் பண்ணுறேன், டிப்ளமோங்கிறது எனக்கு ஆப்ஷன் அப்படின்னா என்னோட ரெக்வஸ்ட்டு நீ இன்ஜினியரிங் மெட்டீரியல் வாங்கி படித்த அப்படின்னா இட்ஸ் எனஃப். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்காக தான் இந்த சிலபஸ் டிஸ்கஷன் வீடியோவே உங்களுக்கு போட்டிருப்பேன். 2 சிலபஸையும், அதாவது இன்ஜினியரிங் அண்டு டிப்ளமோக்குரிய சிலபஸை வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அப்படின்னா என்னன்னா 80% ஆஃப் சிலபஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ அப்போ நீ இன்ஜினியரிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னா டிப்ளமோக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணவே தேவையில்லை. நீ வாங்கியிருக்கக்கூடிய இன்ஜினியரிங் மெட்டீரியல் இட்ஸ் எனஃப். ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு எனஃப். மேபி உங்களுக்கு டிப்ளமோ கொஷின்ஸ் வேணுங்கிற பட்சத்துக்கு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மட்டும் வாங்கிக்கிட்டீங்கன்னா கூட போதும். ஓகேங்களா? பட் டிப்ளமோ மட்டும் தான் படிக்கிறேன்னு டிப்ளமோ மட்டும் அப்ரோச் பண்ணுறாங்க பாருங்க, அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் நம்ம செப்பரேட்டாக டிப்ளமோ டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட் என்னன்னா, மேம் மெட்டீரியல் இதுக்கு பதிலாக அதை வாங்கிக்கலாமா? ஏமா நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் மற்ற அகாடமிஸில் வந்து இந்த மாதிரி கேட்பீங்களா? ஒரு அகாடமிஸில் இந்த இதை வாங்கியிருக்கிறோம், இதுக்கு பதிலாக எங்களுக்கு அதை கொடுங்க, இல்லை நீங்கள் நான் கேட்குறேன், நான் இந்த மாதிரி கேட்பீங்களா? ஏன்னா என்னோட என்கொயரிஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்குது. என்னப்பா இப்படிலாம் இது பண்ணுறீங்கன்னா, இல்லை மேம் எனக்கு இப்போ டிப்ளமோ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸோ அதனால் அப்படி சுவிட்ச் ஓவர் ஆகிக்கிறேன். நான் உங்களுக்கு கேட்குறேன், இப்போ வரைக்குமே இதை படிக்கலாமா அதை படிக்கலாமான்னு பிளானில் இருந்தீங்கன்னா அப்போ எப்போ தான் படித்து முடிப்பீங்க? இன்னும் 1 மந்த், இன்னும் 2 மந்த்ஸ் தான் சாலிடாக இருக்குது. இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆசோலேஷனில் இருக்கீங்க. எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் மெட்டீரியல் கேட்டாங்க, முடியாதுன்னு சொன்னேன். தொடர்ந்து 10 மெம்பர்ஸ்க்கு இல்லைமா நான் ப்ரொவைட் பண்ணலன்னு சொன்னேன். அப்புறம் ஒர்க்கிங் பீப்புள் ரெக்வஸ்ட்டாக கேட்டாங்க, மேம் எங்களுக்கு கொஞ்சம் இது டிப்ளமோ மெட்டீரியல் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு இது வந்து புக்ஸ் வந்து எஃபெக்டிவாக இல்லைன்னு சொன்னீங்க. ஸோ அதனால் நான் EEE ஃபேக்கல்ட்டி வச்சு 2-3 EEE ஃபேக்கல்ட்டிஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி நான் பண்ணுறேன். ஓகேங்களா? அதையும் நான் உங்ககிட்ட ஃப்ராங்காக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பியோட அமௌண்ட்டை இப்போ என்னால் சொல்ல முடியாது. சாஃப்ட் காப்பியோட அமௌண்ட் வேணாலும் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு 50% ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்மிங் சண்டேலேருந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் ஒர்க் வந்து டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்போ பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே டிப்ளமோவுக்கு தான். ஓகேங்களா? டிப்ளமோவோட மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கம்மிங் சாட்டர்டே சாஃப்ட் காப்பி யாருக்கு வேணும்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு கம்மிங் சண்டேலேருந்து நம்ம டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ நியூவாக பார்க்குறீங்க, டிப்ளமோக்கு மட்டும்தான் அப்ரோச் பண்ணுறீங்க, இல்லை டிப்ளமோக்குரிய மெட்டீரியலும் டெஸ்ட் பேட்சும் வேணும் அப்படின்னா இப்போது கீழே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடியது பப்ளிக் குரூப் தான்.
ஓகேங்களா. டிப்ளமோ குரூப்ல போய் ஆட் ஆயிக்கோங்க. ஓகேங்களா. நான் 2-3 டேஸ்க்கு அப்புறம் ப்ரொசீஜர் சொல்வேன். மெட்டீரியல்னா இந்த ப்ரொசீஜர், டெஸ்ட் பேட்ச் நான் மெட்டீரியலை முடிச்சுட்டு தான் டெஸ்ட் பேட்ச்க்கு வருவேன். ஓகேங்களா. ஸோ அப்போ யாரெல்லாம் உங்களுக்கு சாஃப்ட் காப்பி வேணுமோ நீங்க ஜஸ்ட் எனக்கு பேமெண்ட் போட்டுட்டு நான் உங்களை ஒரு செப்பரேட் குரூப்ல ஆட் பண்ணுவேன். ஓகேங்களா. அது வாட்ஸ்அப் குரூப்ல தான் ஆட் பண்ணுவேன். அதனால தான் உங்க எல்லாரையுமே நான் பர்டிகுலரா டிப்ளமோ குரூப்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேவா. உங்களுக்கு மெட்டீரியல் சாஃப்ட் காப்பி வேணும்னா உங்களுக்கு செப்பரேட்டா குரூப் மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு தனியா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவேன். ஹார்ட் காப்பி வேணுங்கிறவங்களுக்கு அதுவுமே நம்ம அடுத்த வீக்கே நம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. கிட்டத்தட்ட மெட்டீரியல் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஏன்னா நிறைய பேர் கேட்ட விஷயம், மேம் எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் உங்களுக்கு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கே உங்களுக்கு மெட்டீரியல் வந்து டிஸ்பேட்ச் பண்ற ஐடியால தான் இருக்கிறோம். ஓகேவா. ஸோ கம்மிங் சண்டேலேருந்து சாஃப்ட் காப்பி டிஸ்பேட்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் நான் ஏன்னா பல்கா 10 யூனிட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட டோட்டல் பேப்பர்ஸ் வந்து 400 பேப்பர்ஸ். ஓகேவா. அப்போ 400 பேப்பர்ஸ்னா எவ்வளவு பிரிண்ட் அவுட் எடுக்கணும், எவ்வளவு கொரியர் பண்ணணுங்கிறத நீனே எஸ்டிமேட் பண்ணிக்கோ. ஓகேங்களா. அதனால நான் ஹார்ட் காப்பிக்குரிய அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு பேப்பர்ஸ் தெரியாம தென் என்ன அமௌண்ட் வரும்னு தெரியாம 1200 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனா உங்களுக்கு பேப்பரோட கவுண்டே ஜாஸ்தி இருக்கிறதுனால உங்களுக்கு சாஃப்ட் காப்பிக்கு 800மா. நான் இப்போ தெளிவா சொல்லிட்டேன். சாஃப்ட் காப்பிக்கு 800. ஓகேங்களா. நீங்க கேட்டது என்னன்னா மேம் எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுவோன்னு. ஸோ அதனால நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். சாஃப்ட் காப்பிக்கு 800, ஹார்ட் காப்பிக்கு 1500 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 100 வந்து வேரி ஆகுமே தவிர இதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகேங்களா. எனக்கு எப்போ ஹார்ட் காப்பியோட அமௌண்ட் தெரியும்னா நானே ஒரு இதை ஃபுல்லாக முடிச்சு கொரியர் பண்ணுறப்ப தான் எனக்கே அதுக்கான எஸ்டிமேஷன் என்னங்கிறது தெரியும். ஓகேங்களா. புரியுதுங்களாமா. ஸோ அதனால இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இது கம்மி இந்த வீக் நம்ம டிஸ்பேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஹார்ட் காப்பி வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து டிஸ்பேட்ச் பண்ணுறோம். ஓகேங்களா. இவ்வளவுதாமா. இதுக்கு மேலேயே டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கேளுங்க. ஓகேங்களா. டெஸ்ட் பேட்ச் எந்த இதுவுமே இல்லை, டவுட் எதுவுமே இல்லை. மெட்டீரியல் உங்களுக்கு நான் டிஸ்பேட்ச் பண்ண உடனேயே 29th ஸ்டார்ட் பண்ணுறோமா உங்களுக்கு 25th தான் நான் பேமெண்ட்டே கலெக்ட் பண்ணுவேன். அதில் வேற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போவே போட்டுரும். என்னை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேனோ அதுக்கு முன்னாடி தான் பேமெண்ட் கெட் பண்ணுவேன். ஸோ அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா 25th வந்து டெஸ்ட் பேட்ச்க்கான ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு 29th நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிச்சிடலாம். இதுதாம்மா ப்ரொசீஜர். இதுக்கு மேலேயும் டவுட் இருந்ததுன்னா தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ.